ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர. அது ஒரு தீபாவளி சமயம். எல்லாரும் புடவை வேஷ்டியெல்லாம் கொண்டு வந்து தேனம்பாக்கத்தில் பெரியவா கிட்ட கொடுப்பா. அங்கே கிணத்துக்கு பக்கத்தில் ஒரு தொட்டி இருக்கும். அதில் ஜவுளி வகையரா எல்லாத்தையும் போட்டு மூடி வச்சிருப்பா. குண்டுன்னு ஒரு பையன் 18-19 வயசு இருக்கும். மடத்தில் எடுபடி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தான். பெரியவாளுக்கு அவன் மேலே ரொம்ப பிரியம். ஒரு நாள் காலம்பரை மடத்தில் வேலை செய்கிறவாளெல்லாம் கூப்பிட்டு பெரியவா தொட்டியை காமிக்கிறார். தொட்டி காலியாக இருந்தது. உள்ள ஜவுளியெல்லாம் இல்லை. எப்படி அத்தனையும் மாயமாக போச்சு அப்படின்னு மடத்தில் இருக்கிறவாளுக்கு தெரியல. மகா பெரியவா மடத்தில் இருக்கிறவாளெல்லாம் கூப்பிட்டு நிறைய பக்ஷணம் எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னார். தீபாவளி அன்னைக்கு எண்ணெய் ஸ்நானம் பண்ணுறதுக்காக எண்ணெய் வேணுமே, அதையும் வாங்கிட்டு வர சொன்னார். அவளுக்கெல்லாம் ஒன்றும் புரியலை. பட்சணம் நல்லெண்ணெய் எல்லாம் வந்து சேர்ந்தது. பட்டாசு வேணும்னு சொன்னார் பெரியவா. அதுவும் வந்தாச்சு. எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு இங்கே வேலை செய்கிறானே ஒரு பையன் குண்டுன்னு, அவனுக்கு வெறும்ன வேஷ்டியும் புடவையும் இருந்தால் போருமா? அதை மட்டும் வச்சுட்டு எப்படி தீபாவளி கொண்டாட முடியும்? பாவம், அவன் என்ன பண்ணுவான்? நல்லெண்ணெய், பட்சணம், பட்டாசு எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கோ, சட்டுன்னு போங்கோன்னார் பெரியவா. அப்புறம்தான் மடத்தில் வேலை செய்கிறவாளுக்கே புடவை வேஷ்டியெல்லாம் எடுத்துட்டு போனது குண்டுதான்னு தெரிஞ்சுது. ஆனால் பெரியவாளுக்கு கொஞ்சம் கூட அவன் மேலே கோபமே வரல. மற்றொரு சம்பவம். விளாம்பாக்கம்ங்கிற ஊரில் குமரேசன் ஒரு பக்தர். அவர் குடும்பத்தில் யாரோ பில்லி சூனியம் வச்சுட்டா. குளிச்சுட்டு ஒலத்துற ஈர துணியில் கூட தீப்பிடிக்குமா. அவரோட பொண்ணுக்கு கண்ணை திறக்கவே முடியாது. ஜோசியம் எல்லாம் பார்த்தும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அவர் தன்னோட பெண்ணை பெரியவா கிட்ட அழைச்சிட்டு வந்தார். யாரோ என் பொண்ணோட கண்ணை கட்டிட்டா, பெரியவா தான் அனுகிரகம் பண்ணணும்னு கதறினார். பெரியவா அந்த பொண்ணோட கண்ணையே கொஞ்ச நேரம் உத்து பார்த்தார். அப்புறம் அவளை துர்க சந்நிதிக்கு அழைச்சிட்டு போக சொன்னார். அம்பாளுக்கு முன்னாடி நிறுத்தி கண்ணை திறக்கும்படி சொன்னார். என்ன ஆச்சரியம், அவளால் கண்ணை திறக்க முடிஞ்சுது. கண்ணை திறந்ததும் எதிர துர்க தரிசனம். சிலிர்த்து போயிட்டா. அவளுக்கு பார்வை சரியானதோட அன்னிலேருந்து வீட்டில் துணிமணிகள் தீப்பற்றி எரியறது கூட நின்று போச்சு. பெரியவாளோட கடாட்சம், பெரியவாளோட அனுகிரகம் எத்தனை பேருக்கு, எத்தனை குடும்பங்களை வாழ வச்சிருக்கார். அவரோட கருணை கடாட்சங்களை எண்ணி எண்ணி நம்மளை அறியாமல் காஞ்சி தெய்வத்தை தொழுது பணிகிறது நம்மளோட உள்ளம். ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். மகா பெரியவா அருள்வாக்கு. மனம் இடைவிடாமல் எதை தீவிரமாக சிந்திக்கிறதோ அதுவாகவே மாறிவிடும் தன்மை கொண்டது. பிறருக்கு எடுத்து சொல்வதை விட எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்டுவதில்தான் பெருமை இருக்கிறது. மனிதன் எந்த நிலையில் இருந்தாலும் கடவுளின் அருட்குணங்களை கேட்பதை லட்சியமாக கொள்ள வேண்டும். பெரும்பாலும் கோபத்தினால் நமக்கு நாமே தீங்கு செய்து கொள்கிறோம். அதனால் கோபத்தை அறவே கைவிடுவது நல்லது. கடவுளை நினைத்து செய்யும் எந்த செயலுக்கும் பலன் உண்டு. அறியாமல் செய்தாலும் கூட அதற்கும் பலன் கிடைத்துவிடும். தர்மம், நீதி இரண்டும் சேர்ந்ததுதான் பண்பு. பண்பில்லாதவன் மனித நிலையிலிருந்து தாழ்ந்து விடுகிறான். எந்த விஷயத்தையும் அலட்சியத்துடன் அணுகக்கூடாது. அக்கறையுடன் செய்யும் செயல்தான் வெற்றி பெறும். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.